நீங்கள் வேணால் டோட்டல் பைபிள் எடுத்து பாருங்கள். எகிப்து முழுக்க வாதை வரும், அது இஸ்ரவேல் இருந்த கோசேன் நாட்டில் மாத்திரம் வராது. இஸ்ரவேல் முழுக்க வாதை வரும், அது எலியா இருக்கிற வீட்டுக்குள் மட்டும் வரவே வராது. தேவன் உன் வீட்டுக்குள் இருந்தால் எந்த வாதையும் உன் வீட்டுக்குள் வராதபடி பாதுகாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு இது வராது. எதுக்கு சொல்றேன்னா நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இயேசு மத்திய 24 தெளிவா சொல்றாரு, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அடுத்த வார்த்தை, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பயப்படாதீங்கன்றார். ஏன்? இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. அதெல்லாம் வெளியே நடக்கும், உள்ள வராது. வாத வெளியே தலைப்பிள்ள சாகும், ஆனா ஆட்டுக்குட்டின் ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள் வராது. வெளியே குதிரைக்கு கூட புல்லு கிடைக்காது, ஆனா உள்ள மாவும் எண்ணெயும் குறைவுபடாதபடி ஒரு வீட்டுக்குள் நிரம்பி இருக்கும். அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு கூடவே இருக்கிறார். அவர் உங்களை என்னையும் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா ஒண்ணு, உங்க வீட்டுக்குள்ள தேவன் இருக்கணும், அதான் முக்கியம். வீட்டுக்குள்ள பிக் பாஸ் இருந்தாருன்னா வராது. நான் சொல்றது சரியா இல்லையா? ஆமாவா இல்லையா? வீட்டுக்குள்ள பிக் பாஸ் இருந்தா வராது, பாக்கியலட்சுமி இருந்தா வராது. நீங்க என்னன்னு தெரியாம தானே பாக்குறீங்க. அவங்களுக்கு தெரியும் என்னன்னு. அவங்க வீட்டில எல்லாம் பாக்கியலட்சுமி 7 மணிக்கு மேல வருவாங்க. அவங்களோட உட்காந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசிட்டு இருப்பாங்க, அப்படித்தானே? வீட்டுக்குள்ள சீரியல் ஓடுறது, குடும்பமே உட்காந்து 4 மணி நேரம் டிவி பார்க்குது. அவன் பையன் ஸ்கூல்லேருந்து வந்தோன்னா கார்ட்டூன் பார்க்குறான், அவன் டியூஷன் போனவொடனே இவங்க உட்காந்து சீரியல் பார்க்குறாங்க. இவங்க முடிக்கும் போது அவர் வந்துடுறாரு, அவர் ஐபிஎல் பார்க்குறாரு, WWF பார்க்குறாரு. ஆனால் எங்கள் வீட்டுக்குள்ள எந்த பஞ்சமும் வராது. எப்படி வராது? வரும். உன் வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு வரும். வீட்டுக்குள்ள முதல் தேவன் இருக்கணும்ல, குடும்ப ஜபம் இருக்கணும்ல, பைபிள் வாசிக்கணும்ல. கேட்டு பாருங்க, ரொம்ப பிஸி. காலைல பைபிள் வாசித்தீங்களா? 7:30 மணிக்கு டியூட்டி. 7:30 மணிக்கு டியூட்டி போனால் அரை மணி நேரம் பைபிள் வாசிட்டு போக மாட்டீங்களா? முன்னாடி எழுந்திரிச்சு ஏன் போக மாட்டிய? அந்த பிள்ளைங்க பாவம், 7 மணிக்கு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளை 5:30 மணிக்கு போதா இல்லையா? பஸ் ஏறி போதா இல்லையா? 5:30 மணிக்கு தானே போகுது. பாதி தூக்கத்தோடு தானே போகுது. அப்படியே போகுது பிள்ளை. அதுவும் பாதி வாயில் வச்ச பிரெட்டோடையே போகுது. மிச்சம் மீதியே போகும்போது தான் மென்னுக்கிட்டே போகுது. அது இறங்கி பார்க்குது, ஓ வாயில் பெட் இருக்கா அப்படின்னு பார்க்குது. காலையில் 5:30 மணிக்கு அந்த பிள்ளை எழுந்திரிச்சு போகுது. நீங்கள் ஏந்திச்சு இப்போ பைபிள் வாசித்தா என்ன? 7 மணிக்கு டியூட்டி இருந்தால் 5 மணிக்கு எழுந்து வாசிங்க. ஒரு 70 வருஷம் 80 வருஷம் வாழ போகிற உங்கள் சரீரத்துக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்வீர்களானால், நித்தியமாய் வாழ போகிற ஆத்மாவுக்கு நீங்கள் எவ்வளவு வேலை செய்ய வேண்டி வரும்? நீங்க எவ்வளவு சம்பாரிச்சு, என்ன வீடு வாங்கி, என்ன நகை வாங்கி, எவ்வளவு சேர்த்து வச்சு, சுத்தி ரப்பர் மரம் வச்சு, நடுவுல வீடு கட்டி, ஈச்சேரி போட்டு வாசல்ல படுத்தாலும் செத்து போவீங்க. கன்ஃபார்மா சாவீங்க. 70 இல்லை 80 இல்லை. நான் சொல்லல, வசனம் சொல்லுது. ஆனா உங்ககிட்ட சாகாத ஒண்ணு இருக்கு, உங்க ஆத்மா. அதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்க வீட்டுக்குள்ள வாதை வரக்கூடாதுன்னா உங்க வீட்டுக்குள்ள முதல்ல தேவன் இருக்கணும். தேவன் உலாவுகிறவராய் இருக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவ வீட்டில் ஜபமும் இல்லை, வேத வாசிப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. சபைக்கு வந்துட்டு போறதையே பயங்கர ஸ்பிரிச்சுவலா நினச்சிக்கிறிய. நாங்கள் இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம். என்ன போயிட்டு வந்தியா சர்ச்சுக்கு? 2 மணி நேரம், அதுவும் அரை மணி நேரம் லேட்டாக வரிய. கார் பார்க்கிங்கு 10 நிமிஷம் தேடுறிய. அதில் ஒரு சிலர்லாம் அவுட்ஸ்டாண்டிங் மெம்பர், மனைவியை இறக்கி விட்டுட்டு வெளியே இருக்கான். அவர்லாம் அவுட்ஸ்டாண்டிங் மெம்பர். மனைவிட்ட சொல்லிடுறாரு, நீ போயிட்டு வரும்போது ஃபோன் அடி. நீங்கள் எங்கே இருப்பீங்க? ஒரு சின்ன வேலை இருக்குது, இங்கே முடிச்சுட்டு வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். பரலோகத்துக்கு அப்படி தான் நடக்கும் மகனே. உன் மனைவி மேலே போகும், மனைவி சொல்லணும் நீ போய் வேலையை பார்த்துட்டு வா, நான் மேலே போகிறேன்னு சொல்லிட்டு போயிடும் வருகையில். நிறைய பேர் இருக்கான். நான் உங்களை சொல்ல, நீங்கள் தப்பா எடுத்துக்கு போய் நான் பஹ்ரைனை பேசுகிறேன்னு. நான் பேசுகிறது எல்லாமே அந்த பக்கம் உள்ள ஒரு தீவை பற்றி. நீங்கள்லாம் தங்கம், சரியா? ஏதோ நீங்களே ஒரு தடவை கூப்பிட்ருக்கிய நம்ம எதையாவது பேச. ஒரு சர்ச்சுக்கு வர்றதுல ஒரு உண்மை இல்லை, ஜெபம் பண்றதுல ஒரு உண்மை இல்லை. எத்தனை பேர் பர்சனல் ப்ரேயர் வச்சிருக்கிய டைம்? காலைல எழுந்திரிச்சு எத்தனை பேர் ஒரு அரை மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்காந்துருக்கிய? சொல்லுங்க. ஓ ரொம்ப பிஸி. இயேசுநாதரை விட பிஸியா இருக்கிய, என்ன செய்யலாம்? அவரே அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணியிருக்கிறார்.
நீங்கள் ரொம்ப பிஸி, ரைட். பைபிள் வாசிக்கிறீங்களா? கிடையாது. அதுவும் கிடையாது. குடும்ப ஜெபம் இருக்கா? கிடையாது. ஆனால் குடும்பமாக பரலோகத்துக்கு போகணும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இனி எப்படியோ இது வரைக்கும் எப்படி இருந்துச்சோ, இந்த சில நேரத்தில் பையன்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, டே போனது போட்டோம், எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த ஒரு மாதமாவது என்ன செய்ய, ஒழுங்கா படி அப்படிம்பீங்கள. அதைத்தான் உங்களுக்கும் திருப்பி சொல்கிறேன். போனது போட்டோம், இன்னும் எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியாது. ஏன்னா அவர் வாசப்படியில் தான் நின்றுக்கிட்டு இருக்காரு. எப்போ உள்ளே வருவார்னு தெரியாது. இந்த இருக்கிற கொஞ்ச காலமாவது தேவனுக்கு உண்மையாக இருக்கு. இன்னைக்கு போய் குடும்ப ஜெபத்தை ஆரம்பிங்க. ஒரு அரை மணி நேரம் ஒரே ஒரு அதிகாரம் வாசிங்க, ஒரு பாட்டு பாடுங்க, ஒரு ஜெபம் பண்ணுங்க பிள்ளைகளோட உட்காந்து. இதுதான் உங்கள் குடும்பத்தை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். தனிப்பட்ட முறையில் ஒரு அரை மணி நேரமாக ஜெபம் பண்ணுங்க. காலையில் 7 மார்னிங் எழுந்துறீங்க. யோசித்து பாருங்க, பஹ்ரைனுக்கு விசா கிடைக்குது, வெளிநாட்டில் வேலை கிடைக்குதுன்னா 3 மணி நேரம் ஏர்போர்ட்டில் காத்து கிடக்குறீங்க. இங்கேருந்து ஏஜென்ட்டுக்கிட்ட போய் 2 நாள் 3 நாள் 1 வாரம் காத்து உட்காந்துருக்கிய. சிலர்லாம் பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியாமையே 1 வருஷமெல்லாம் உட்காந்துருக்கிய. ஒரு வேலை கிடைக்குது பஹ்ரைன்லங்கிறதுக்கே இவ்வளோ தூரம் நீங்கள் காத்திருப்பீங்கன்னா, பரலோகத்திலுமே இடம் கிடைக்க போதே அதுக்கு நாம் எவ்வளவு காத்திருக்கணும் தேவ சமூகத்தில். ஒரு அரை மணி நேரம் டெய்லி காலைல காத்துருங்க தேவ சமூகத்தில். ஒரு அதிகாரம் வாசிங்க. இவ்வளவு கூட நீங்கள் தேவனுக்கு உண்மையா இல்லைன்னா எப்படி தேவன் கொண்டு போய் பரலோகத்தில் வைப்பார் சொல்லுங்க? கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் கர்த்தர் அதிபதியாய் வைப்பார். அதனால இந்த அப்படி உங்கள் அறிவுபூர்வமாக யோசிச்சு இந்த பஞ்சத்தில் என்ன செய்யலாம்? ஒன்றும் செய்ய முடியாது. பணம் இருக்கும், பொருள் இருக்காது. என்ன பண்ணுவிய? கொரோனாவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் காசு இருந்துச்சு, கடை மூடிட்டான். என்ன வாங்க முடிஞ்சிச்சு? அதை விட மோசமான கண்டிஷன். உணவே இருக்காது, பொருளே இருக்காது. நான் உங்களுக்கும் எனக்கும் போஷிக்கிறவர் ஒருத்தர் மேலே இருக்கிறார். அவர் ஒருவேளை மனுஷனே உங்களுக்கு போஷிக்க முடியாவிட்டால் காகங்களை கொண்டு போஷிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். காகமே இல்லையாவது பறக்க முடியாத சிச்சுவேஷன் வந்துட்டா ஒரு சாரிபாத்தின் விதவையின் வீட்டை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பாரு. ஒரு விதவையின் வீடும் இல்லாத வனாந்தரமாக இருக்குமானால் காக்காவும் பறக்க முடியாதுன்னா பரலோகத்திலிருந்து தூதன் கையில் அடையும் தண்ணீரையும் கொடுத்து அனுப்புகிற தேவன் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மை பஞ்சத்தில் விடவே மாட்டார். ஆனால் நாம தேவனோட இருக்கணுங்கிறத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நம்ம வீட்டில் தேவன் இருக்கிறாரு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கர்த்தருக்கு ஒரு இடம் இருக்கணும். யோசித்து பாருங்க. நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். புறஜாதியார் வீடு கட்டும் போது பூஜை அறைன்னு ஒன்று வச்சு கட்டுறாங்க. அவங்க கடவுளுக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்துருக்காங்க வீட்டில். மற்ற இஸ்லாமியர்களை பாருங்கள், அவங்களுடைய குரான், அவங்களுடைய அந்த ஒரு ஸ்டூல் மாதிரி இருக்கும், ஒரு பாய் இருக்கும், அதை வைக்கிறதுக்கு ஒரு இடம் ஷெல்ஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் யூதர்களை போய் பாருங்கள், தோரா வைக்கிறதுக்குன்னு ஒரு தனி இடம் வச்சுருப்பாங்க. உங்கள் வீட்டில் எங்கேயாவது பைபிள் வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குதா? முதல்ல பைபிள் இருக்குதா? என்னைக்காவது பைபிள் வைக்கிறதுக்கு ஒரு இடம் ரெடி பண்ணியிருக்கீங்களா? வீடு கட்டும் போது கிச்சன் பெருசாக வைங்க, சிங்க்கு பெரிய சிங்காக வைங்க, அப்புறம் ஃப்ரிட்ஜு பெருசாக வாங்குங்க, டபுள் டோர் போட்டு வாங்குங்க, காரு பெருசாக 7 சீட்டர் வாங்குங்க, ஹால் பெரிய சோஃபா போடுங்க. எல்லாம் இவ்வளோ பிளான் பண்ணி வாங்குறீங்களே, தேவனுக்குன்னு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க? ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கா உங்கள் வீட்டில்? முதல்ல ஜெபம் பண்ணுறீங்களா? பைபிள் வைக்க ஒரு இடம் இருக்கா? டிவி மேலே கிடக்கும், சோஃபா மேலே கிடக்கும், வேறு எங்கேயாவது கிடக்கும். சர்ச்சுக்கு வரும்போது குடும்பமே பைபிள் தேடுறது. பைபிள் எங்கே? பைபிள் எங்கே? அதுக்கு பையன் கேட்குறான், போன வாரம் வந்து எங்கே வச்சிங்க? போன வாரம் வச்சவன் இந்த வாரம் வரைக்கும் என்ன செய்யலை? தேடவே இல்லை. பாதி வீட்டில் பைபிள் நிர்வாணமாக இருக்குது, 2 பக்கமும் அட்டையே கிடையாது. நிறைய பேர் வீட்டில் ஆதாம் பழம் சாப்பிட்டதே இல்லை, 4ஆம் அதிகாரத்தில் தான் இருக்குது, முதல் 3 அதிகாரமே இல்லை. இதில் வேற உங்களை பரலோகத்தில் கூட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. ஆயத்தப்பட்டீங்கன்னா பிழைச்சிய ஆண்டவர் உங்களுக்கு எச்சரிப்பு தான் கொடுப்பாரு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த உங்கள் காதுக்கினியே பேசிட்டு காசு வாங்கிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்கான். ஏமாறாதிய. அடுத்த வருஷம் ஆண்டவர் நீ நினைத்த காரியத்தை செய்வார். ஏன் இந்த வருஷம் ஏன் செய்ய மாட்டார்? இப்படி பேசுறதெல்லாம் நம்பாதிய. உங்களுக்கு செய்ய வேண்டியதை அவன் சொல்றதை விட என்ன தேவை என்பதை பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். அதன் காலத்தில் நேர்த்தியாய் ஆண்டவர் செய்வார். ஆனால் நீங்களோ தேவனுக்கு முன்பாக ஆயத்தமாக இருந்தால் மட்டும் போதும், சகலவற்றையும் செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.